ஹலோ எவ்ரிவன். ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த பூஜை ஜாமானெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு காப்பர், பிராஸ், சில்வர் அந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி வைப்பீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இந்த க்ளீனிங் பவுடர் இருக்குல்ல, சபீனா, அந்த பவுடரில் தான் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே தொடச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுத்து நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணிவிட்டு வச்சிடுவோம். ஏன்னா இது ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே க்ளீன் பண்ணி வச்சா அது ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பெரிய குத்து விளக்கு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வாஷ் பண்ணும்போது கைட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சிடுவோம். நீங்கள் என்ன மாதிரி தீபம், எந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். காமாட்சி விளக்கு இருக்குது, அஷ்டலக்ஷ்மி விளக்கு இருக்குது, அந்த மாதிரி மண் விளக்கு இருக்குது, சில்வரில் வெள்ளியில் விளக்கு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விளக்கு இருக்குது. ஒரு விளக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எந்த பூஜைக்கு எந்த விளக்கு யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் வீட்டில் பொண்ணு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா சீரில் குத்து விளக்கு கொடுப்பாங்க. பிராஸில் கொடுப்பீங்களா இல்லை சில்வர் வெள்ளியில் கொடுப்பீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். குத்து விளக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும், பட் கண்டிப்பாக இருக்கும். டேக் கேர். தேங்க்யூ.